சேலத்தில் மிக பிரம்மாண்டமாய் ஜிவிஎஸ் கிளப் அண்ட் ரெசார்ட்ஸ் இயற்கை எழில் கொஞ்சம் மலைகளுக்கு நடுவே உலக தரத்தில் அமைக்கப்பட்டுள்ள தங்கும் விடுதிகள், மிக நீளமான நீச்சல் குளம் மற்றும் 4 புறமும் மலைகளால் சூழப்பட்ட பசுமை நிறைந்த பள்ளத்தாக்கு, எங்கு பார்த்தாலும் பச்சை பசேலென புல்வெளியுடன் கூடிய எல்லா விதமான ஐஃபை வசதிகள். வாருங்கள், உங்கள் இன்ப சுற்றுலாவிற்கு ஏற்ற சரியான இடம் ஜிவிஎஸ் கிளப் அண்ட் ரெசார்ட்ஸ், உடையார்பட்டி, சேலம். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பத்தி எதிர்க்கட்சிகள் நிறைய விமர்சனங்களை வைக்கிறாங்க. அது மக்களோட பார்வையில எப்படி இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கலாமா? அது ஒரு சில பகுதிக்கு செய்யாதவங்களோ சொல்லுவாங்க. எங்களுக்கு செய்யறாங்க, நாங்க சொல்றோம். 4 பேர் 4 விதமா சொல்லுவாங்க. அதெல்லாம் ஏத்துக்க முடியுமா? பேசணும், பேசிக்கிட்டு தான் இருப்பானுங்க. எல்லா தகுதி இருக்குது, எல்லா அடிப்படையில் எஜுகேஷன் தகுதி எல்லாமே தகுதி இருக்குது. இன்னும் ஒண்ணு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அவரு எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணின்னு முதலமைச்சர் ஆகலாம். சொல்றது ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கோசம் நம்ம நின்றுட்டோம்னா நம்ம வேலை ஓடாது. நம்ம ஒரு பக்கம் போயிட்டாங்க வேண்டியதான். அது உள்நோக்கம் நமக்கு என்ன தெரியும்? இங்க எங்களுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்துருந்தா, ஐயா இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். எங்களுக்குலாம் ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு என்ன தேவையோ கவர்மெண்ட் என்ன கொடுக்குதோ அது கரெக்டா சேர்ந்துடும். உங்களுக்கு முன்னாடியே டிஎம்கே ஆளுங்களே சொல்லிடுவாங்க. அதுபடி எங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. எனக்கு எந்த குறையும் கிடையாது. ஆப்போசிட் ஆள் பல விதமா பேசலாம், பிடிக்காத ஆளு பல விதமா பேசலாம். அப்படின்னா இவ்வளோ ஜனத்தொகையில அவங்க தாத்தா 6 கோடிக்கு இன்னைக்கு 100 தாண்டிடுச்சு. அப்படி இருக்க போது இவ்வளவு ஜனத்தொகையில இந்த அளவுக்கு பண்றாங்க அப்படின்னா சந்தோஷமான விஷயம். நல்ல தகுதி இருக்குது, நல்ல திறமையான ஆளு, நல்ல ஒரு பொசிஷன் உள்ள ஆளு தான். சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கதான் செய்வாங்க. அதை நம்ம ஒன்னும் ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒவ்வொரு குறை நெறிகள் இருக்கதான் செய்யும். அப்படி ஒன்றும் தெரியல வாரிசரேசன் சொல்லிட்டு அவங்க முயற்சியில அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. நைஸ். விமர்சனம் பண்ணாதானே பெரிய ஆள் ஆக முடியும். விமர்சனம் தானே மெயின். பண்ணாத அப்ப நினைச்சுங்க அவர் எவ்வளவு பெரிய ஆள் ஆயின்னு போயிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு. விமர்சனம்ன்றது ப்ரோ, அவரு நேச்சுரலா ஒரு கழகத்துல இருந்து வந்தாருன்னு சொல்லிட்டு அவரோட சன்னு அவங்க இவங்க சன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது எல்லா ஸ்டேட்லயும் நடந்துட்டு இருக்கு. பட் இங்க அவர் பண்ணிட்டு இருக்காரு, நல்லா பண்ணுவாரு, இன்னும் நல்லா செய்வாரு. விமர்சனங்களை தவிர்த்து அதுக்கு அடுத்தது சொல்றாரு, நிறைய செய்வாரு. ஆனா சும்மா போய் பேசவானா. இப்ப விஜய் வராருன்னா அவங்க வராங்கன்னா அவங்க புதுசா, இவரு அதுல கொஞ்சம் ஊறி இருக்காரு. அதாவது அப்பால இருந்து தாத்தா முதல்கொண்டு விஜய் வரான்னு பண்ணுவாங்க. நல்லது பண்ண நல்லது எல்லாருக்கும் அது சந்தோஷம் தான் படணும். உதயநிதி பொறுத்த வரைக்கும் இறங்கி செஞ்சுக்கிறது எல்லாம் நல்லது. பண்றவங்க பண்ணின்னு தான் இருப்பாங்க. ஆமா, அவங்க எதிர்ப்பு சும்மா பேசுற பாய் பேசின்னு தான் இருக்கும், சொல்றது சொல்லிதான் இருக்கும். செய்யறவங்களுக்கு தெரியும். இப்ப நிறைய அவரால் பிரயோஜனம் அடைஞ்சவங்க, பலன் அடைஞ்சவங்க சொல்ல மாட்டாங்க. எதிர்ப்பாளுக்கு தான் பிடிக்காதவங்க, எதிர்ப்பாளுங்க சும்மா சொல்லணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மா பேச்சு. அது அவங்க மேல போடுறதுலாம் பொய். இது அதெல்லாம் ரோட்ல போகும்போது நாய் கூட கொலிக்கும் சார். அதை பார்த்தா என்ன பண்ண முடியும்? பாட்டு போயின்னு இருந்தா கத்துற நாய் கத்தின்னு தான் இருக்கும். 1000 பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு தேவை அவங்க தான் வரணும். அப்படித்தான் சொல்லுவாங்க தான், வேணும்னு தான் சொல்லுவாங்க. கட்சிக்கு போறாம தானே இப்போ. ஆனா அவரு பரவாயில்ல, 2 பேரும் பரவாயில்ல. நல்லது செய்யறாங்கன்னா 4 பேர் திட்டு தான் செய்வாங்க. எப்படி திட்டாத இருப்பாங்க? நல்லது பண்றவங்களுக்கு தான், காஞ்ச மரத்துக்கு தானே கல்லடி. அதெல்லாம் காதுல வாங்க கூடாது. அவங்க சொல்றவங்க நாய் குலைக்குதுன்னு கூட சேர்ந்து குலைக்க முடியாது. அது குலைச்சுன்னு தான் இருக்கும். செய்யறவங்க செஞ்சுன்னு தான் இருப்பாங்க. அவருக்கு நல்ல பேர் எப்பவும் வந்துருந்தா இருக்கும். ஃபர்ஸ்ட் எல்லாம் மழை பெஞ்சா இங்க தண்ணி நிக்கும். இப்பெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. என்ன சொல்லணும்? சில பேர் திட்டுவாங்க, சில பேர் நல்லது சொல்லுவாங்க. கஷ்டமா தான் இருக்கு. எனக்கு கஷ்டமா இருக்கு. அதனால எனக்கு தெரிஞ்சு அவர் வரலாம். உதயநிதியை பற்றி எதிர்க்கட்சிகள் வைக்கும் விமர்சனத்தை மக்கள் எப்படி பாக்குறாங்க கேட்போம் வாங்க. ஏங்க சில பேர் தாங்க அவர் இப்போ வந்தாரு அப்போ வந்தாருன்னு சொல்றாங்க. என்னைக்கு அவர் இளைஞரணி ஆரம்பிச்சாரோ அன்னைக்கே ஒரு கட்சி ஃபீல்டுல இறங்கிட்டாரு. இவங்க பல பேர் பார்க்கல. அதுக்கப்புறம் அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சரா இருக்கப்ப உதயநிதி அண்ணா இந்த பகுதி 1000 விளக்கு பகுதியா இருக்கட்டும், மற்ற எல்லா பகுதியிலுமே மக்கள் பணி செஞ்சுட்டு இருக்காரு. இதை விட என்ன, இதை பத்தி தெரியாதவங்க தான் அதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல வரலாறை படிக்க சொல்லுங்க. திமுக எப்போ ஆரம்பிச்சது, திமுகல தலைவருங்க எப்போ வந்தாங்க, அதுக்கப்புறம் 2ஆம் கட்ட தலைவர் யாரு, 3ஆம் கட்ட தலைவர் யாரு, இதெல்லாம் சிந்தித்து செயல்பட தெரியாத சில தற்கூறிங்க பேசுறது தான் இதெல்லாம். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இதே 1000 விளக்கு தொகுதியில பிறந்தவர், புரியுதுங்களா? கோபாலபுரத்தில் அங்க இருந்தாலும் அவரோட நட்பு ரீதியான்னு பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே இந்த சுற்று வட்டார பகுதி தான். இதை பத்தி தெரியாதவங்க தான் இதை பத்தி பேசிட்டே இருப்பாங்க. உதயநிதி பண்ணனை பத்தி என்ன தெரியும்? ஒரு இளைஞர் மன்றம் ஓபன் பண்ணி அதுல அதுக்கப்புறம் இளைஞரணியில அது இல்லாம அவங்க குடும்பத்தினரோட இணைந்து வாக்குகள் ஒரு சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும், ஒரு நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், அந்த நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வேட்பாளருக்காக களத்துல இறங்கி வேலை செஞ்சவங்க, புரியுதுங்களா? அதனால அவரை பத்தி குறை சொல்லணும்னா இப்ப விமர்சனங்கள் தான் வரவேற்கணும். ஏன்னா விமர்சனம் இல்லாம வளர்ச்சி கிடையாது. அது தரம் தார்ந்த விமர்சனமா இருக்கக்கூடாது. விமர்சனம் அவங்க பண்றாங்க. எந்த அரசியல் குடும்பம் இல்ல, குடும்ப அரசியல்றாங்க. சரி, ஓகே,
குடும்ப அரசியல். ஏன் மத்தவங்க இதுல குடும்ப அரசியல் இல்லையா? சொல்லுங்க. எல்லாத்துலயும் குடும்ப அரசியல் இருக்கு. ஆனா வழி நடத்தும் திறன் யாருகிட்ட இருக்குன்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அந்த ஆளுமை திறமை தமிழக துணை முதல்வர்கிட்ட இருக்குது. அது மேலும் நாளை முதல்வரானால் இன்னும் சிறப்பாக உயர்ந்து விடும் தரம் என்றுதான் எங்களோட கருத்து. எல்லாம் நான் வரத்துக்கு நான் அப்படிதான் பேசுவேன், நீ வரத்துக்கு நீ அப்படித்தான் பேசுவ, இன்னொருத்தர் வரத்துக்கு இன்னொருத்தர் அப்படித்தான் பேசுவாங்க. நான் உன்னை வந்துட்டேன்னாக்கா என்ன குறைவா தான் பேசுவாங்க, நீ வந்துட்டுனா உன்னை நானும் குறைவா தான் பேசுவாங்க. அது எங்கேயும் உண்டு. நான் பிழைக்கத்தை தான் நான் பார்ப்பேன், நீ பிழைக்கத்தை தான் நீ பார்க்கணும் அப்படின்னு தாய்த்து பேசுறதுக்கு தகுதி நிறைய இருக்குது. நீ வேற வந்து ஒன்றும் செய்தில்ல. என்ன ஒன்றுனாக்கா எடப்பாடி வந்து 2000 கொடுத்தாரு பொங்கலுக்கு, இவர் வந்து 1000 ரூபாய் கொடுக்குறாரு. அதனால ஜனங்க நிறைய குறைய முடியுது. அது மாதிரி இருக்குது. இருக்கும்போது துட்டு குத்தம் அரிசிக்கு இவர் ஆட்சியில வந்து சும்மா இல்ல அப்ப கூட அது வந்தான் ஜெயலலிதா சும்மா ஏத்திட்டு போறாங்க. அவர் ஆட்சியில வந்து துட்டு கொடுத்தாங்க, இவர் ஆட்சியில வந்து சும்மா தான் ஏற்றிட்டு போறாரு. என்ன வயசானவங்க கையை காமிச்சா கூட நிட்டு ஏற்றிட்டு போறாங்க. அவர் ஆட்சியில என்ன பண்ணாங்க? திப்புன்னு ஓடினாங்க, படிக்கட்டுல இருந்து ஊந்தாங்க. என்ன திப்புன்னு ஊந்து படிக்கட்டுல இருந்து ஊந்து கையை காலை வச்சுன்னு போறாங்க. நீங்களா நிக்கிறாங்களா? ஒரு ரூபாய் நான் கூட இறக்கி தானே விட்டான் அப்போ ஜெயலலிதா ஆட்சியில இருக்கும்போது. இப்ப கலைஞர் ஆட்சியில இருக்கும்போது என்ன பண்ணாங்க? கையை காமிச்சாலும் நின்று ஏற்றி தான் போறாங்க. எல்லா தகுதி இருக்குதுப்பா அவருக்கு. அவங்க அப்பா பத்தி தான் அவர் செய்யறாரு, அவ்வளவுதான். அவர் எப்படி இருக்கிறாரு அவங்க அப்பா, அதே மாதிரி அவங்க புள்ள செய்யறாரு. அவங்க தான் அவங்களுக்கு என்னவோ தெரியல, அவங்க செய்யறாங்களோ என்னவோ தெரியல. எங்களுக்கு நல்லா செய்யறாங்க. நாங்க கட்சின்றதுனால இப்போ எதிர்கட்சி என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ இவன் பையன் வந்து இன்னொரு அரசியலுக்கு வரான், இவனோட பையன் தான் நாளைக்கு அரசியலுக்கு வருவான் அப்படின்னு அது சொல்றது வழக்கம் போல எல்லாம் சொல்றதுதான் அவங்களும் சொல்றாங்க. வாரிசு அரசியல்ன்றது வந்து மேல இருந்து கீழ் வரலாறு. வேற வழி இல்லை. அந்த வாரிசுன்றதெல்லாம் எல்லாம் மறைஞ்சு போச்சு. ஏன்னா எல்லாத்திலயும் வாரிசு வந்துடுது. யாரு எந்த தலைவர்களும் மேல்மட்ட தலைவரும் பிஜேபி காங்கிரஸ்ல இருந்து ஏடிஎம்கேல இருந்து எல்லாமே வந்து வாரிசு இல்லாத எதுவும் கிடையாது. புதுசா வாரிசா வந்துட்டாரு அப்படின்னா கூட எல்லாத்திலும் இருக்கிறது தான், வேற எதுவும் இல்லை. இதுல எல்லா கட்சியிலும் நம்ம வாரிசு அரசு இருக்கு. எந்த கட்சியில வாரிசு அரசு இருக்கு. ஆனா இது நல்லா ஸ்பீடா ஒர்க் பண்றாருல்ல மேடம். நம்ம தேவை வேலை தானே, நல்லா வேலை பண்றாரு, நல்லா ஒர்க் பண்றாரு. இப்ப மழை நீர் தேங்கவே இல்லை எந்த இடத்துலயும். இன்னைக்கு கூட நல்லா ஆய்வு பண்ணிருக்காரு, நல்லா சிறப்பா பண்றாரு. அவர் வந்தா நல்லா இருக்கும் மேடம். அரசியலே அதானே, அரசியல் அதை சொல்லி அவங்க அரசியல் பண்ணணும்ல, ஏதாவது ஒரு அரசியல் பண்ணணும்ல, ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. அதுக்காக அவங்க ஒரு அரசியல் பண்ணதுக்காக இந்த வார்த்தையை சொல்லலாம். வெறுப்பா இருக்கிறவன் சொல்லுவான். அது யாராலையும் அவர் அரசியல்வாதினா. இப்போ ஒரு குழந்தைங்களுக்கு நீச்சல் கற்றுக்கணும்னா ஒரு 10 குழந்தை குளத்துல போடுறோம். நீச்சல் தெரிந்த குழந்தை தானே வெளியே வர முடியும். எல்லாரும் அரசியல்ல வந்துட முடியுமா? அதனால அவர் வந்து தளபதியோட நல்லா இன்னும் நல்லா செய்வார். விமர்சனம் அவங்க பண்றதை பண்ணிட்டே தான் இருப்பாங்க. காது கொடுத்து அதை கேட்டு எந்த வேலையுமே செய்ய முடியாது. செய்யறவங்களுக்கு தான், காய்க்கிற மரத்துக்கு தான் கல்லடிங்க. அதனால செய்யறவங்களுக்கு எப்பவுமே வந்து அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அதையெல்லாம் நாங்க இதுக்கு உதயநிதி பத்தி எதிர்கட்சிகள் நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்கலாம் வாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. அவங்க ஆரம்பத்துலேருந்து அரசியல் இருக்கிறாங்க. கண்டிப்பா அவங்க வர்றது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைல்ல. அவர் துணை முதல்வராக இருக்கிறது கண்டிப்பா வந்து அது எடுத்துக்காட்டாக தான் இருக்கும். வேற எதுவுமே இல்லையா, சொல்ல முடியாது. இல்ல அப்படிலாம் இல்லைங்க. இப்போ பாகுபலி படம் வச்சுங்க. இப்போ பாகுபலி படத்துல பையன் பாகுபலி தான் அரசன் ஆகணும்ட்டு நம்மளுக்கு எல்லாருக்கும் அந்த ஆசை இருந்தது. அது போலதான் அரசியல் வாழ்க்கையில வந்து அதுக்கேற்ற ஆளுங்க வந்தாதான் தமிழ்நாட்டை வந்து காப்பாற்ற முடியும். புரியுதுங்களா? அதுக்கு தான் உதயநிதி ஸ்டாலின் வந்தது. மற்ற யாராலையும் காப்பாற்றலாம் முடியாதுங்க. அப்படி இல்லை. இது வந்து அவருக்கும் ஒரு திறமை இருக்கு, புரியுதுங்களா? இது வந்து சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதனால இது வந்து ஒன்றும் இல்லை. அதுக்குன்னு அப்பா முதலமைச்சராக இருக்கிறதுனால புள்ள அப்படியே வேற வழியில போகணும்னு கிடையாது. அவரோட திறமைய இதுல அவர் காட்டியிருக்காரு, அவ்வளவுதான். விமர்சனங்களை பொறுத்தளவுக்கு விமர்சனங்கள் இருந்தால் தான் வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய முடியும். விமர்சனங்களை அவர் பற்றி கவலைப்படுவதே கிடையாது. விமர்சனங்கள் போற்றுவோர் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவோர் தூற்றட்டும், என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பது அவருடைய பாணி. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரை யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். ஒரு இயக்கத்திற்கு என்கின்ற ஒரு மரியாதை இருக்கின்றது. அந்த பக்குவத்தோடு அவர் செயல்படக்கூடியவர். அதனால் அநாகரிகமான பேச்சை அவர் கடைபிடிப்பது இல்லை. எனவே அடுத்தவர்களுடைய விமர்சனங்கள் பேச 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 அவருடைய வளர்ச்சி அபரிதமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து. அவங்க என்னமோ சொல்லிட்டு போறாங்க, அதை நம்ம சொல்றவங்க சொல்லிட்டு போறாங்க. ஆனா எங்களுக்கு வந்து அது கிடையாது. எங்களுக்கு வந்து பிடிக்கும் அவர். அவ்வளவுதான். அவங்க என்னமோ சொல்லிட்டு போறாங்க, அது எங்களுக்கு தேவையில்லை. இல்லைங்களா, 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. அவங்க வர்ற கொசரம் இப்ப சொல்லுவாங்க. ஆனா இவர் வருவாங்க, எனக்கு நல்லா இருக்கும். விமர்சனம் வச்சுட்டு தான் இருப்பாங்க. யாரு வந்தாலும் விமர்சனம் இருக்கதான் செய்யும். அதுக்காக நல்லா தான் பண்றாரு. எங்களை பொறுத்தவரை நல்லா பண்றாரு. இப்ப எல்லாம் குடும்ப அரசியல் சொல்றாங்க. குடும்ப அரசியல்லாம் இல்லவே இல்லைங்க. ஏன்னா யாருமே வந்து
ஒரு கட்சியில் வந்து ஒரு அடிப்படை உறுப்பினராக இருந்து இந்த அளவுக்கு அவர் பதவி உயர்வு வந்திருக்குன்னா அது அவரோட உழைப்பு மட்டும்தான். ஏன்னா அவர் கொடுத்த அந்த தொகுதியில் அவர் ஜெயிச்சு இந்த இடத்துல வந்து மக்கள் மனசில் ஒரு நல்ல இடத்த பிடிச்சிருக்காருன்னா அவரோட உழைப்பு மட்டும்தான். எப்படி வந்து கலைஞர் வந்து அவருடைய பையனுக்கு வந்து இதுவரையிலும் வந்து பதவி எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வற்புறுத்தோட இல்லை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரோட உழைப்பை பார்த்து அதுக்கப்புறமா வந்து அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க. அதே போல தான் அண்ணன் அவர்களுக்கும் இந்த பதவி உயர்வு என்பது அவரோட உழைப்புக்கு மட்டும் கிடைத்த வெற்றி இல்லை. அதெல்லாம் வந்து ஒரு பொய்யான தகவல் மாதிரி தான் இருக்கு. அவருடைய வாழ்ப்புக்கு அவருக்கு நல்லது நடக்குதுன்னாக்கா அவருக்கு அடுத்து யார் இதை திறம்பட செய்யணுமோ அவங்க கிட்ட அது பொறுப்பு போயிருக்குது. இது வந்து ஒரு சரியான முடிவு தான். இது காய்ச்ச மரத்துக்கு தான் கல்லடின்னு சொல்லுவாங்க எங்க கிராமத்துல எல்லாம் பழமொழி. அது மாதிரி அவர் செயல்படாம வந்துட்டாருன்னா யாரும் பேச மாட்டாங்க. அவர் சுறுசுறுப்பா செயல்படுறதுனால தான் இந்த மாதிரி விமர்சனங்கள் வருது. சில பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்களால இப்ப விமர்சனமே வர்றதில்லையே, ஏன்னா அவங்கள வீட்டுல முடங்கிறாங்க. பட் இவர் களத்தில் இருக்கிறாரு. அதனால நிச்சயமாக யாரு செயல்படுறாங்களோ அவரை ஒட்டி விமர்சனம் வரத்தான் செய்யும். இதுதான் காலம் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த பாடம். அதாவதுங்க, ஒரு வைரம் வந்து பட்டை தீட்ட தான் வந்து அது ஜொலிக்கும். சந்தனங்கிறது அரைக்கத்தான் மணக்கும். அந்த மாதிரி விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்ட மனிதர்கள் யாருமே கிடையாது. இன்னைக்குமே வந்து ஒரு களத்தில் நிக்கிறேன்னா ஒரு 100% மக்களையும் வந்து பூர்த்தி செய்ய முடியாது. ஒரு தரப்புக்கு செய்யறோம்னா அதுக்கு எதிர்த்து இருந்துட்டே தான் இருக்கும். அதுதான் வந்து இத்தனை ஆண்டு காலம் அரசியல் வாழ்க்கையும் சரி, நம்மளுடைய மனிதனுடைய அடிப்படையே அவ்வளவுதான். கலைஞர் தான் சொல்லுவாரு, விமர்சனங்கள் வந்து அந்த கழிவுகள் வந்து மரத்துல கொட்டுறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த சாணம் வந்து அந்த மரம் வந்து உரமா மாத்திக்கொள்ளும் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி தான் திமுக எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த விமர்சனங்களை எல்லாம் அவர் உட்கொண்டு அந்த விமர்சனங்களை வந்து தன்னை மெருகூத்தி இன்னும் அந்த விமர்சனம் பண்றவங்களையும் தன்னை பாராட்டக்கூடிய அளவுல வந்து ஒரு செயல்பாடுகள் நிச்சயமா இருக்கு. அப்படித்தான் இருந்துட்டு இருக்குதுங்க. அது வந்துங்க யாரா இருந்தாலும் இப்போ அப்பா கடை வச்சிருந்தா பையன் பாப்பாரு. அதே மாதிரி அவங்கவுங்க தொழில அவங்கவுங்க பாக்குறாங்க. இதுல வந்து ஒன்னும் பெருசா சொல்லிக்கிறதுக்கு இல்ல. அது அப்படிதான் பேசுவாங்க. பட் வேற வாரிசு இல்லாம இருந்தா கட்சி வளர்த்த முடியாது. அது கரெக்டான முடிவுதான். இப்போ பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல துணை முதலமைச்சரா ஒரு சின்ன பையன் போட்டிருக்கான்னு சொல்லி எல்லாமே விமர்சனம் பண்றாங்க. அந்த விமர்சன மத்தியிலையும் இன்று நல்ல அவரோட உழைப்பால சிறப்பா செயல்பட்டு வராரு. இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாமே அவரை ஃபாலோ பண்றாங்க. அவர் இன்னும் மேல் அவரோட பணி சிறப்பிக்க எங்க சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி. விமர்சனம் அப்படிங்கிறது வந்து இயல்பா எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு சாதாரணமான விஷயம் தாங்க. அதாவது வந்து விமர்சனம் அப்படிங்கிறது நம்ம மேல ஏறியப்படுற கல்லு கிடையாது. சாதாரண நம்ம சொல்லக்கூடிய சொல்லுதான். அப்படிங்கிற அளவுல தான் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். விமர்சனங்கள் வந்தாலுமே அதை அவர் எப்படி எதிர்கொள்றாரு, எப்படி அவருடைய செயல்பாடுகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஒரு பெரிய லெகசி ஆன ஒரு குடும்பத்திலிருந்து பிறந்து வந்துட்டார் அப்படிங்கறதுக்காக அவர் ஒன்னும் சும்மா வந்து ஏசி கார்லயோ ஹெலிகாப்டர்லயோ எல்லாம் பறந்து போகல. போன மாசம் பெஞ்ச மழையில அவருடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கறத தமிழ்நாடு மக்கள் முழுக்கவே பார்த்திருந்தாங்க. இரவு முழுக்க தூங்காமல் மழை தண்ணியில இறங்கி நடந்துட்டு எங்கெங்க போகணுமோ எல்லா பக்கம் போயிட்டு மக்களுக்கு வந்து அந்த நலத்திட்ட உதவிகளை செஞ்சதா இருக்கட்டும், அந்த மழை நிவாரணத்துக்கு என்னென்ன உடனடியாக பணியை முடக்கி விடணுமோ அந்த வேலையை செஞ்சதா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலுமே அவருடைய செயல்பாடு அப்படிங்கிறது ஒரு அபரிமிதமான செயல்பாடுன்னு தான் சொல்லணும். சோ சொல்றவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. அவர் என்ன செஞ்சாரு அப்படிங்கறது மக்களுக்கு தெரியும். வாழும் கலைஞராட்டு இருக்காரு அவரு. அதனால அது மாதிரி விமர்சனங்கள் வரும். அதெல்லாம் தொடர்ந்து வீசிட்டு போயிட்டே இருப்பாரு. ஏங்க அவர் சின்ன பையன்ல இருந்து பிறந்ததுல இருந்து அரசியல் பார்த்துட்டா இருந்தா இருக்காரு. அவருக்கு 50 வருஷம் அரசியல் அனுபவம் ஆகி போச்சு. அவர் வயசு அவருடைய அனுபவம். அவருக்கு அந்த குடும்பத்துல அரசியல் இருக்கு. அரசியலோட அவர் வாழ்றோம். நான் 3வது தலைமுறை. எங்க அப்பா பெரியப்பா செயலாளர், அப்பா செயலாளர், நான் இன்னைக்கு செயலாளர், நாளைக்கு என் புள்ள செயலாளராக. இதெல்லாம் குடும்பம், கட்சி குடும்பம் எல்லாம் எங்களுக்கு ஒண்ணுதான். மக்களுக்காக இருக்கிறோம். நாங்க மக்கள் சேவை, மக்கள் ஓட்டு போட்டு தான் நம்மளை தேர்ந்தெடுக்கிறோம். எங்களுக்கு தெரிஞ்சு பெருசா மோசம்லாம் சொல்ல முடியாது. ஆக்டிவிட்டி கரெக்டா தான் இருக்கு. குறை சொல்றவங்க 1000 பேர் 1000 சொல்லலாம். செய்யறவங்களுக்கு தான் அந்த வழி வருதுன்னு தெரியும். அவன் இந்த நிலையில இருந்து பாக்குறவங்களுக்கு தான் அவர் நிலைமை என்னங்கிறது தெரியும். எல்லாத்தோட மனசையும் திருப்திப்படுத்தணுங்கிறது யாருனாலையும் முடியாதுல்ல. உதயநிதி அவர்களை பற்றி நிறைய எதிர்க்கட்சிகள் குறை சொல்றாங்களே, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யாருக்குதான் விமர்சனம் இல்ல? முன்னேறணும்னா விமர்சனங்களை கடந்துதான் வரணும். அவங்க பரம்பரையா வந்துகிட்டே இருக்குது. நிறைய பேத்துக்கு எதிர்ப்பு இருக்கு. அவங்க இவங்கன்னு சொல்லத்தான் செய்வாங்க. அதெல்லாம் நான் விரும்பல. எனக்கு இப்போதைக்கு இந்த வாழ்க்கை நல்லா இருக்கு. இதே மாதிரி என் ஸ்டாலின் மகன் வந்தாலும் ஓகே தான். இல்ல அப்படின்லாம் சொல்ல முடியாது இல்லக்கா. எல்லாம் ஒருத்தன் அரசியல் வாரிசா இருந்தாலுமே ஒரு உழைப்பு இல்லாமலாம் யாராலையும் வர முடியாது இல்லக்கா. அவரோட உழைப்புன்னு அந்த இடத்துல இருக்குல்ல. கண்டிப்பா அவர் உழைச்சுதான் வந்திருக்காரு. அவரோட தொகுதியிலும் இருக்க பக்கத்து தொகுதி அவர் தொகுதி, இந்த தொகுதி வந்து பண்ண, இந்த தொகுதியும் வராரு போறாரு. அடிக்கடி இங்க மீட்டிங் வைக்கிறாங்க. எல்லாமே நல்லா பண்றாரு. ஏன்னா அடிக்கடி நாங்க அவர் பாக்குறோம். அதனால நாங்க சொல்றோம். வாரிசு அரசியல் அப்படின்றது வந்து எல்லா கட்சியிலும் இருக்குமா? வாரிசு அரசியல் பண்றாங்களா இல்லையான்றது வந்து இங்க கேள்வி கிடையாது. கரெக்டா பண்றாங்கன்றதான் கேள்வி. வாரிசு அரசியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ராஜராஜ சோழன் எல்லாருமே வந்து அவங்க வாரிசால தான் வந்தாங்க.
இப்போ இவர் வந்து வேலையை கரெக்டா பண்றாரா, மக்கள் பணிகளை கரெக்டா பண்றாரா அப்படின்னும் போது அவருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என் பாயிண்ட் ஆஃப் வியூல அவருக்கு ஒரு 85 மார்க்ஸ் கொடுக்கலாம். விமர்சனங்கிறது வந்து யாருக்கு தாங்க வராம இருக்கு. இப்ப நம்ம சின்னதுல இருந்து பெருசாகிறதுக்குள்ளே நமக்கு அவ்வளவு விமர்சனம் வரும். அது அவர் அவ்வளவு பெரிய ஆளு, வராம இருக்குங்களா? விமர்சனங்கிறது பொது, எல்லாருக்குமே வர்றது. அவங்கள விமர்சனம் பண்றவர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இல்லங்க, அது ரத்தத்துல வந்தது. இவங்க சொல்றது அரசியல் வாரிசுன்றது எல்லாம் இல்ல, ரத்தத்துல ஊர்னது வருது. தாத்தாவுடைய இது வருது, அப்பாவுக்கு வந்தது பிள்ளைய பேரனுக்கு வருது. இதுல அரசியல் வாரிசுன்றதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரத்தத்துல ஊர்னது. அது மக்களுக்கு நன்மை செய்யணுன்றதுக்காக செய்யறது. இதுல எந்த ஒரு குறையும் கிடையாது. இந்த வயசுல அவர் வந்து இறங்கி செய்யணுமே. அவர்கிட்ட இருக்கிற பணத்துக்கு ஓரமா போய் உக்காந்துங்கன்னு ஏசி ரூம்ல உக்காந்துன்னு இருக்கிறதுக்கு விட்டு வெயிலுக்கும் மயிலுக்கும் சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதை விட என்ன வேணும் மக்களுக்கு? விமர்சனம் வைக்கிறவங்க எல்லாம் நேற்று பேஞ்ச மலையில முளைச்சா கேளானுங்க. ஆனா இது வந்து வாழையடி வாழையா இருக்கிற குடும்ப அரசியல் இல்ல, மக்களோட குடும்பம். மக்களுக்காக தலைவர் கலைஞர், அண்ணா, ஸ்டாலின் அவர்கள், தளபதி, சின்னவர் தான் நான் சொல்லுவேன், சின்னவருக்கு வாழ்த்துக்கள். இல்லை அப்படியெல்லாம் இல்லை, எல்லாம் உழைச்சி வந்தது தான். இளைஞர் அணியில இருந்து கீழ் மட்டத்தில் மேல் மட்டத்துக்கு உழைச்சி வந்தது தான். கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது, புரியுதுங்களா? அவங்க சொல்றவங்க சொல்லதான் செய்வாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயத்துல எப்படி சொல்றேன்னா, சில விஷயத்த அவங்க இறங்கி செய்யறாங்க, அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. மீடியாக்காரர் உங்களை மாதிரி இருக்கும், பாதி பேர் பாதி மாதிரி பேசுறாங்க, அதெல்லாம் தப்பு. ஏரியாக்குள்ள வந்து அவங்க ஆளுங்க நல்லா தான் பண்ணின்னு இருக்காங்க. பார்க்காதவங்களாம் பேசுறதுலாம் போய் தான், அது என்னை பொறுத்துக்கு அது போய். இந்த சென்னையில பார்த்து அவங்க ஆளுங்க வந்து கரெக்டாக பண்ணின்னு தான் இருக்காங்க. சின்ன ப்ராப்ளத்தை தான் நான் சொன்னேனே தவிர பெரிய ப்ராப்ளம் இந்த ஏரியாவில் கிடையாது. அதில் அவர் வர்றது நல்லது தான் என்னை பொறுத்த வரைக்கும். விமர்சனங்கள் வந்து நல்லா செஞ்சா விமர்சனம் வைத்தான் செய்வாங்க. மனுஷனோட இயற்கையா அது நல்லா செஞ்சா இயற்கை வைத்தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் விமர்சனம் பார்த்துக்கணும், பிரச்சனை இல்லை. அவர் வந்து அசாட்டில் எடுத்துக்காருங்க. அது வந்து எப்படி அவங்க கமெண்ட் பண்றதெல்லாம் ஒரு மாதிரி பேசுறதெல்லாம் அவர் பெருசாக எடுத்துக்க மாட்டார். ஏன்னா அவர் நல்லது பண்றாரு. அவர் நல்லது பண்ணு நினைக்கிறாரு, நல்லது பண்றாரு. இவங்க கமெண்ட் பண்றாங்க, இவங்க பண்றாங்க, அதெல்லாம் கிடையாது. அவர் மனசுக்கு பட்டு செய்யறாரு. ஆனா எது பண்ணாலும் நல்லது தான் பண்ணுவார். அதுதான் எங்களுக்கு ஒரு ஆசை. என்னங்க விமர்சனம் இருந்தா தான் தலைவர் உருவாகிறது. அவங்களே வந்து எங்க தலைவரை அடுத்து முதல்வரா உட்கார வச்சிருவாங்க. விமர்சனங்களுக்கு மாத்திரம் இல்லைங்க, அவரோட உழைப்பு வந்து நீங்க பாக்கணும். அவர் அமைச்சர் ஆயிட்டாருங்க வேண்டி எங்கேயும் உட்கார கிடையாது. டெய்லி இறங்கி களத்துல இறங்கி வேலை செய்யறாரு. எல்லாம் மழையாகட்டும் வெள்ளத்துல ஆகட்டும் எல்லாத்துலயும் இறங்கி சிறப்பா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. நீ இதுக்கு மேல என்ன பண்ணணும்? ஒரு டாக்டர் பையன் டாக்டர் ஆகலாம், ஒரு இன்ஜினியர் பையன் இன்ஜினியர் ஆகலாம், அரசியல்வாதி பையன் அரசியல்வாதி ஆகக்கூடாதா? இது என்ன நியாயம் இருக்கு? அதாவது சொல்றவன் சொல்லிட்டு தான் இருப்பான். அதாவது குடும்பம் இருக்கிறவங்க குடும்ப வாரிசு வரத்தான் செய்யும். திமுக குடும்ப அரசியல் தான். குடும்பமா தான் நாங்க வந்து சேருவோம், குடும்பமா தான் வருவோம். இது எங்களை யாரும் அழிக்கவும் முடியாது. அழிக்க நினைச்சவங்க தான் அழிஞ்சு போவாங்க. இதுதான் வரலாறு. நிறைய விஷயங்கள் நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க. அவங்க டிஎம்கே பொறுத்தவரையும் பக்காவா பண்ணிட்டு தான் இருக்காங்க, நல்லா பண்றாங்க. குறை சொல்றவங்க கண்டிப்பா குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதை யாரையும் திருத்த முடியாது. ஏன்னா நம்ம அந்த இடத்துல உட்கார்ந்தாதான் அதோட பொசிஷன் என்னன்னு தெரியும். நம்ம இங்க உட்காந்துட்டு பேசுறதுனால ஒன்றும் இது கிடையாது. அதுவும் உதயநிதி ஸ்டாலின் வந்து இளம் வயசு, அருமையா பண்ணிட்டு இருக்காரு. எது ஃபால்ட்டு என்ன ஆனாலும் நேரா ஸ்பாட்டுக்கு போறாரு. உடனே பார்த்துட்டு என்ன இதுவோ அதை தீர்வு பண்ணும், யாரை கூப்பிட்டு பேசணுமோ கூப்பிட்டு கிளியர் பண்றாரு, பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் அந்த வேலையை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணணும். ஏழை எளிய மக்களுக்கு நல்லா சிறப்பாக பண்ணணும்.